ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்வியஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த ஈவினிங் டைமில் நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னா, நம்ம இந்த மூகாண்டப்பள்ளி பிரிட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் போயிட்டு பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் எந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுது. மற்ற வீடியோஸும் வந்து பாருங்கள். ஒசூர் சுற்றி எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கொஞ்சம் வெளியில் போன வீடியோஸும் வந்து இருக்கும். இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். 2 நாள் விட்டு ஒரு நாள் அதை வந்து கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ சென்னை சில்ஸை தாண்டி போயிட்டுருக்கேன். ஈவினிங் பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே இருந்து ஆரம்பிக்கும் காய்ஸ் அந்த பிரிட்ஜோட டைவர்ஷன், டிராஃபிக் டைவர்ஷன் ஆகிட்டுன்னு போட்டிருக்காங்கல்ல. இந்த ரிங் ரோடு போகிற வண்டி உள்ளே போகிறது வெளியில் வர்றதுன்றதுனால தான் வந்து இங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இப்போ வந்து போட்டிருக்காங்க. $350 ஆட்டிருக்கு. ஆமாம், வித் ட்ரிப்பர் நேவிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிரிட்ஜு போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்த வண்டியும் இந்த ரிங் ரோட்லேருந்து ஹைவேவை ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிட்ஜு கீழே விடுறது தான் வந்து பெட்ரு. அப்போ தான் வந்து ஹைவே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சிடெண்ட்ஸ் வந்து குறையும், டிராஃபிக் வந்து குறையும், எல்லாமே வந்து குறையும். சும்மா இப்படி போய் இப்படி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆக போகுது? நான் சொல்கிறது கரெக்டு தானே? உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் டிராஃபிக் எல்லாமே வந்து அவாய்ட் ஆகும் இந்த பிரிட்ஜு போட்டு முடிச்சுட்டு வண்டி உள்ளே வந்துச்சுன்னா. ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, அதாவது இந்த இறங்குற சைடில் நம்ம இது லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த சைடு தடுப்பு வால் சுவரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்குண்டான கம்பி கட்டுற வேலைலாம் நடந்து முடிஞ்சிருச்சாட்டிருக்கு. இதுக்கு மேலே கான்க்ரீட் கொட்டி அதை மூட வேண்டியது தான். அதுக்கப்புறம் மேலே அந்த மண்ணை போட்டு கம்ப்ளீட்டாக நிறவி இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜல்லி போட்டு லெவல் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு வாரத்தில். பாருங்களேன், இந்த கம்பியெல்லாம் கான்க்ரீட் கொட்டிட்டாங்கன்னா வேலை முடிச்சு. கான்க்ரீட் கொட்டிட்டு இந்த வெளியில் நீண்டுட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பியெல்லாம் உடச்சி விட்ருவாங்க. ஆக்சுவலாக அது பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிருஷ்ணகிரி சைடில் இருக்கிற பிரிட்ஜும் அது அப்படியே இப்போ இன்னும் வெளியில் தான் இருக்குது. ஆனால் மேலே வண்டிங்க போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதான் என்னோட ஒரு ஸ்ட்ராங் சஜஷன் பார்த்தீங்கன்னா, ரிங் ரோட்லேருந்து வந்து போகிற வெஹிக்கிள்ஸ் வந்து டைரெக்டாக ஹைவே ஆக்சஸ் பண்ணாமல் இந்த பிரிட்ஜோட கீழே இருக்கிற அந்த ரோடை வந்து ஆக்சஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிராஃபிக் பாருங்களேன் நிறைய இருக்குது. நான் இந்த சைடு போயிட்டுருக்கேன்னா பொறுமையாக, அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரிட்ஜோட ஒர்க்கை வந்து காட்ட முடியும். அப்புறம் நீங்கள் மார்னிங் டைம் மதியான டைமெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இட்ஸ் பிட் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசன்னு இருக்குது ரோடு. ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்கிற இந்த இடமும் அப்படியே விட்ருக்காங்கல்ல குழியாக, அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. நைட்டு வர வண்டிகள்லாம் நிறைய உள்ளே போய் வந்து உழுது. நானே ஒரு 2-3 இன்சிடெண்ட் வந்து பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி இருக்குன்ட்டு. ஒரு டிச்சோட சைஸ் அளவு குழி இருக்குது. அதெல்லாம் லைட்டு கம்மியாக இருக்கிற வண்டியெல்லாம் டக்குன்னு அந்த டைவர்ஷனில் திரும்பி வரும்போது உள்ளே போய் உள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கிராஸ் ரோட்டில் எனக்கு தெரிஞ்ச வண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. கீழே ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருக்குது கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. சைட்லலாம் அப்படியே விட்டாக விட்ருக்காங்க. எந்த வேலையும் வந்து கரெக்டாக பிசுறெல்லாம் செய்கிறாங்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பிரிட்ஜு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே போட்டு முடிப்பாங்க. பிரிட்ஜோட டாப்லேயும் இன்னும் அவங்க வந்து அந்த இதை வந்து போடலை. அந்த ஃபைனல் ஃபினிஷிங் வால் இருக்கும்ல, அதை இவங்க இன்னும் வந்து போடலை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இன்னும் அதுக்குண்டான கம்பி வேலைகள் கூட ஆரம்பிக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த NH 844, அதாவது இப்போ நம்ம ஒசூர்லேருந்து புதுசாக போட்டிருக்க ராயக்கோட்டா வழியாக தருமபுரி போகிற ரோடு. அது முன்னாடியே தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதை ஹைவே பண்ணிட்டாங்க. அதனால் கிலோமீட்டரும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. அதை பற்றியான vlog நான் எடுத்துட்டேன். அதை நான் அடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
இல்லை இது பாருங்களேன், மேலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரோடு ஒர்க்கெல்லாம் போட்டாங்க. கீழே இப்போ இந்த ரைட் சைடு வந்து போனோன்னா சின்ன வண்டிக்கு வந்து இந்த இடத்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாள் ரோடுமே வந்து போட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அண்டர் பிரிட்ஜை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்டர் பிரிட்ஜோட ஸ்கஃபோல்டிங்ஸும் ஃபுல்லாக இங்கே வந்து கழட்டிட்டாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த அண்டர் பிரிட்ஜ் பாஸோட வேலைகள் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பில்லருக்கு கீழே அழகாக இதுக்குள்ளே ட்ரக்கு லாரியெல்லாம் போயிட்டு வர மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி என்ஹெச்ஏயோட தாட்ஸும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி அந்த வால் போட்டுட்டு அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி அப்படியே இந்த மாதிரி வந்து விட்டுறாங்க. அது அப்புறமா தான் வந்து அதை கழட்டி எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் கழிச்சு. என்ன பேசிகிட்டு இருந்தோம், என்ஹெச்ஏயோட தாட்ஸும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இஎஸ்ஐலேருந்து வர வண்டிங்க, இஎஸ்ஐக்கு போகிற வண்டிங்க எல்லாமே இந்த பிரிட்ஜு கீழே வழியாக டைவர்ட் பண்ணி விட்றது. ஹைவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வண்டியும் ஹைவே ஆக்சஸ் பண்ணாத மாதிரி. ஹைவேல வர வண்டி மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் இஎஸ்ஐலேருந்து வந்து நீங்கள் ஹைவே ஏறணுன்னா இந்த வழியாக போய் நீங்கள் வந்து ஹைவே ஏறிக்கலாம். கீழே இருக்க ரோடுமே நல்லா பெருசாக தான் இருக்குது இல்லையா? அதனால் இந்த ஹைவேல லைலாம் நிற்கிற டிராஃபிக் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து குறையும். டைரெக்டாக நீங்கள் போய் அத்திப்பள்ளி டோலில் நின்னா போதும், இன்கேஸ் நீங்கள் ஹைவேல வரீங்கன்னா. இப்போ நான் தான் இந்த டிராஃபிக்கில் மாட்டி முழிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் யூட்டன் எடுத்துகிட்டு வேறு வரணும். கிட்டத்தட்ட பாருங்களேன், 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த இதை ஸ்லோவாக கிடக்க. ஏதோ பென்ஸ்கார் நினச்சேன், பார்த்தா எர்டிகா இல்லை பிரசான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் யூட்டன் எடுக்கிறாங்களா? கிழிஞ்சது போங்க. அதனால் அந்த சைடு டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அதான் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு காட்டுறேன் பாருங்கள், டார்லாம் போட்டாங்க ஒரு சைடு.